பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விமானம் இல்லாமல் கூட போயிடுவார், ஆனால் அதானி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக மாட்டாருன்னு கிண்டல்லாம் பண்ணேன். ஏன்னா அதானி இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் போக மாட்டாரு, அதானி திருட, அதானிக்கு ஆதரவாக பிரைம் மினிஸ்டர் செயல்பட்டாருலாம் நீங்கள் அலிகேஷன் இவங்க தானே வச்சாங்க. அப்போ திருடனுக்கு என்ன இங்கே வேலை? ஐயோங்க ஏதாவது நல்லவனுக்குன்னா இருட்டில் வேலைங்குவாங்கல்ல. இவ்வளவு பேர் இருந்தா தானே ஒரு அவருக்கு நீங்க அதானி மேல புகார் கொடுங்க. இப்போ அதானி மேல புகார் தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு, மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு இல்ல மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு நீ வந்து இவ்வளவு பணம் லஞ்சம் கொடுத்தேன்னு எங்க ஊரையும் சேர்த்த. இப்போ நான் என்ன கேட்கிறேன், அதானி வந்து நான் வந்து இந்த மின்சாரத்துறை சம்பந்தமான விஷயங்களை தான் திருடுவேன், எங்க அம்மா மேல சத்தியமான அவளை தான் திருடுவேன், வேற எந்த துறையில நான் திருட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த கருப்பாடு யாருன்னு தெரியும். யார் கண்டுபிடிக்கணும்? அது யார் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அவங்க இருந்து இங்க தகவல் வந்தா இவங்க கவர்மெண்ட் கண்டுபிடிக்கும். ஒன்றிய அரசு கவர்மெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க, ஒன்றிய அரசு. ஆமாவா? அதே ஆளு இந்த நாய் அங்க போயிடுச்சா, அங்க போய் கேட்டா கொடுத்துருவோமா அப்படின்னு திமுக ஒருத்தர் தடுக்கிறார். அவர் யார்? திமுக யாரும் தடுக்கலாம் கொடுத்துருப்பீங்களா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழ் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி சார், அதானி முதலீடு உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உயர்நீதிமன்றத்தில் அங்கே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் வந்து போலி கணக்கு, தமிழகம் மற்றும் இல்லாமல் இந்தியா முழுவதும் போலி கணக்குகள் திட்டங்கள் காட்டப்பட்டு அங்கே முதலீடு திரட்டியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. இப்போ கைது வாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரு ராமதாஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து சார்? அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலத்தில் உள்ள மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2029 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி தரப்பிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஏன் அங்க வந்து விசாரணைக்கு வருதுன்னா, அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி முதலீட்டை இவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ இங்க லஞ்சம் கொடுத்தோன்னா அப்ப என்ன அர்த்தம்? திறன் இல்லாமல் பொய்யாக பல இன்சஃபிஷியன்ட், அதாவது போதுமான அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல இருந்து, நிறுவனங்கள்ல இருந்து பொய்யா ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக சொல்லி அதை அங்கே காட்டி அங்கே முதலீடு வாங்கியிருக்கீங்க, இது தப்பு அப்படின்னு தான் இன்னைக்கு அவர் உட்பட ஒரு 7 பேர்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து அந்த பிடிவாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட்னா தான் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா பிடிவாரண்ட்னா இவங்களுக்கு தெரியாதுல்ல, அரெஸ்ட் வாரண்ட் போட்டு அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறீங்க. இப்போ நம்ம கஸ்தூரி மேட்டரில் அவங்களுக்கு பழக்கம்ல, அதனால சொன்னேன். ஓகே ஓகே, புரிஞ்சுது. அப்போ அதாவதுங்க, இந்த மத்திய அரசு புது நிறுவனம் ஒன்று இருக்குதுங்க இங்கே, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, SCCIன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது கூட அதானி ஒப்பந்தம் போட்டு ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணலாம், இல்லை நேரடியாகவும் அதானி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒப்பந்தம் போட்டுக்கலாம் சோலார் பவரில். ஏன்னா இவங்க சொல்லுவாங்கள்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விமானம் இல்லாமல் கூட போயிடுவார், ஆனால் அதானி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக மாட்டாருன்னு கிண்டல்லாம் பண்ணாங்க. இப்படி இருக்கிற சூழலில் அந்த அதானி இப்போ இடையில இங்கே இதே சோலார் பவர் சம்மந்தமாக தான் வந்து பேசியிருக்கிறதா இப்போ வந்து நம்ம கணக்கு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு முதன்மை குடும்பத்தில் வந்து ஒருத்தரை தனியாக பார்த்துட்டு போனாங்க. அது வந்து ஒரு ஆங்கில செய்தியில் மட்டும், நாளையில் மட்டும் ஒரு செய்தியாக வந்தது. தமிழ் செய்திக்காரங்க போட மாட்டாங்கல்ல, அதில் பெரும்பாலும் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்தி ஊடக நிறுவனம் ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்றாங்க வச்சிருக்கு. இப்போ விகடன் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போது அதானி வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு தனியா வந்துட்டு போனாரு, ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து சந்திச்சுட்டு போனார்ன்ற செய்தி வந்த போது அதை எல்லாரும் டிபேட் ஆக்கியிருக்கணும்ல. ஏன்னா அதானி இல்லாம பிரைம் மினிஸ்டர் போக மாட்டாரு, அதானி திருட, அதானிக்கு ஆதரவாக பிரைம் மினிஸ்டர் செயல்பட்டாருலாம் நீங்க அலிகேஷன் இவங்க தானே வச்சாங்க. அப்போ திருடனுக்கு என்ன இங்க வேலை? ஐயோங்க ஏதாவது நல்லவனுக்குன்னா இருட்டில் வேலைன்னுவாங்கல்ல, அது மாதிரி அதானியோட உங்களுக்கு என்ன வேலைன்னு இங்க இருக்கிறவங்க அதை வந்து கிளப்பி இருக்கணும்ல. கிளப்பல. இன்றைக்கு அமெரிக்கா பிடிவாரண்ட் போட்ட பிறகு
இவங்க இன்னைக்கு அடி முழிக்கிறாங்க. அதுவும் மருத்துவர் ஐயா வேற சொல்லிட்டாரா. இப்போ என்ன சொல்லுவாங்க, 2029 கோடி இல்லையா 3 ஸ்டேட்டுக்கு, 3ஆ பிரிச்சிங்கன்னா கூட ஒரு என்ன வரும், ஒரு 650-700 கோடி வரும். 700 கோடி வரும். ஏன்னா வாங்கினவங்களுக்கு தான் கரெக்டு கணக்கு தெரியல, நமக்கு தெரியாது இல்லை, அப்படி வரும். அப்போது இப்போ என்ன சொல்லுவாங்க, மின்சாரத்துறை அமைச்சருக்கும் இதுக்கும் முதன்மை குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எவனோ அதிகாரி ஒரு 700 கோடி அமைக்கிட்டு இருக்கான், அவன் மீது நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நாளைக்கு ஐயா போன்றவர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற கான்ட்ராக்டையே அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் முடிவு செய்வதில்லை, அந்த முடிவு வேற எங்கோ எடுக்கப்படுகிறது அப்படிலாம் செய்தி வர நிலையில் ஒரு 700 கோடி 800 கோடியை அதிகாரியாக அமைக்கிருப்பான். அவ்வளவு பெரிய அதிகாரி முழுங்கினான்னா வயிறு வெடிச்சு செத்துருவான். அதை முழுங்குவதற்கென்று இங்கே சில ஆக்டோபஸ்கள் இங்கே இருக்கிறாங்க. அது நீங்கள் எங்கள் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டால் தெரியும். அவர் மறுத்திருக்காரு தானே, எந்த திருட முதல்ல ஒத்துப்பான்? இல்ல அவர் அபிஷியலாவே சொல்றாரு சார், ஒரு அமைச்சரா இருக்காரு சார், 3 வருடங்களா எந்த ஒப்பந்தங்களும் போடவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா சார், ஏதாவது விசாரிக்கிறபடி விசாரிச்சா அவங்க சொல்லுவாங்க. ஏங்க ஒரு ஒப்பந்தம் போட்டா பப்ளிக் இல்லைங்க, ஒப்பந்தங்க கவர்மெண்ட்டுடைய அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு கம்பெனியோட ஒரு கம்பெனி போடுதுன்னா அது வெளியில எத்தனை அதிகாரிகள் இன்வால்வ்டு, செக்ரட்டரி டு கவர்மெண்ட், மினிஸ்டர், இவ்வளவு பேர் இருந்தா தானே ஒரு அவருக்கு அதானி மேல புகார் கொடுங்க. இப்போ எது அதானி மேல புகார்? தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், இங்க பாருங்க, இந்த 3 மாநிலத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு, மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு இல்ல மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு நீ இவ்வளவு பணம் லஞ்சம் கொடுத்தேன்னு எங்க ஊரையும் சேர்த்த. இப்போ சரி இவ்வளவுலாம் துடிக்கிறார்ல, இந்த பிடிவாரண்ட் வந்த உடனே கென்யா கவர்மெண்ட் அந்த ஏர்போர்ட்டை ரன்வே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் அந்த ஏர்போர்ட்டை மறுசீரமைப்பு பண்றதுக்கும் இவங்க கிட்ட அதானி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சோலார் திட்டங்களுக்கும் சில ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்க. இது ரிஃப்ளெக்ட் ஆன உடனே அவங்க அந்த ஒப்பந்தங்களை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இதை நீ யோகியம் தானே? இப்போ உலக முதலீட்டாளர் இல்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 46,000 கோடி அதானி அள்ளி இங்க கொடுத்துருக்கிறா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். உண்மையில தப்பு இல்லை, நீ நியாயமானவனா இருந்தா பதில் சொல்லுங்க சார். இல்ல என்ன தொழிலுக்கு அவருக்கு முதலீடு பண்றேன்னு சொல்லி இருக்காரு, எந்த தொழில் என்னன்னு சொல்லலையா சார்? நீங்க ஒரு இப்ப கென்யா எப்படி இதை கேன்சல் பண்றாங்க? கென்யா டெண்டர் கொடுத்து ஒர்க்கை அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இப்போ நான் என்ன கேக்குறேன், அதானி நான் இந்த மின்சாரத்துறை சம்பந்தமான விஷயங்களை தான் திருடுவேன், எங்க அம்மா மேல சத்தியமா நான் அதில் தான் திருடுவேன், வேற எந்த துறையில நான் திருட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரா? ஏங்க இப்போ நீங்க இவ்வளவு பதில் சொல்லுங்க. அவர் மின்சாரத்துல மட்டும்தான், சோலார் பவர் இல்ல இந்த எலக்ட்ரிக் இதுல மட்டும் தான் திருடுவாரு. ஏங்க இன்னைக்கு பெரிய அளவுல கான்ட்ராக்டருங்க இருங்க, சின்ன வயசுல அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது, அதாவது என்ன நீ ஷாக் அடிச்ச கரண்ட்டை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கரண்ட் கிட்ட தான் திருடுவாரு அப்படின்னு ஏதாவது சத்தியம் ஏதாவது? ஐயா நீங்க ஒரு பழமொழி சொல்றான் பாருங்க, எங்கேயோ தேல் கொட்டினா இங்க பதவில கட்டின மாதிரி எவனோ அவன் டெண்டர் ஆல்ரெடி டெண்டர் கொடுத்துருக்கான். இப்ப டெண்டர் கொடுத்ததுனால பண்றான். இப்ப ஸ்லோன்காரன் கூட டெண்டர் வந்தாலும் ஒர்க் பண்ணிட்டு ஒப்பந்தம் போடல. அந்த 46,000 கோடின்னு சொன்னீங்க, 46,000 கோடிக்கு உங்க பாருங்க, அந்த ஆளு 46,000 கோடியில நான் இங்க தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க சரி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் பேர்ல தானே நீங்க 46,000 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, என்னென்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரல, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பின்னாடி அதெல்லாம் வெளியில வந்துரும் இல்ல. இங்க பாருங்க, இபில இல்லன்னு இபி மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இது தொழில்துறை அமைச்சர் அடுத்த ஸ்டேட் இபியும் மத்த தொழில்துறையும் ஒன்னா சேர்த்துறாதீங்க. இபில பணம் கொடுத்தது லஞ்சம் கொடுத்தது ப்ரூவ் ஆகி போச்சு. யாரு கொடுத்திருக்காங்க? அதானி ஒத்துக்கணும். அதானி ஒத்துக்கிட்டாங்க. யார்கிட்ட கொடுத்திருக்கான்? அதிகாரிகள் கொடுத்தோன்னு சொல்றான். அந்த அதிகாரிகள் யாரு? அந்த கருப்பாரு யாருன்னு தெரியும். அது யார் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அவங்க இருந்து இங்க தகவல் வந்தா இவங்க கவர்மெண்ட் கண்டுபிடிக்கும். ஒன்றிய அரசு கவர்மெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு நீங்களே பண்ண கொடுத்துருப்பீங்களா? ஆமாங்க, ஒன்றிய அரசு. ஆமாவா? ஆமா சார், ஒன்றிய அரசு. ஏன் சார் அமெரிக்காக்காரன் ஒரு இது போடுறான் அப்படின்னா அது ஒன்றிய அரசு எடுத்து அதை மாநில அரசுக்கு அனுப்பும்.
இந்த கதைலாம் சொல்லாது. என்ன கதை இருக்கு? நாங்க இங்க பாருங்க, எங்களுக்கும் அதுக்கும் அதானி மேட்டருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அடியும் இல்லை, முனியும் இல்லை. மூர்த்தி சார், இப்போ அதானி கூட வந்து திமுக டைப்ல இருக்காங்கன்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் ஒன்றிய அரசு இருக்காங்களா, அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கலாம்ல? இல்ல, இப்பதான் சார் வெளியே வந்திருக்கு. இப்ப இந்த நிறுவனம் வந்து ஒன்றிய அரசு நிறுவனம் தான். பட் இந்த ப்ராஜெக்ட் எங்க போகுது? தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர் தானே. இப்போ இதுக்கு மேல இதுல விசாரணை வைக்கணும். சரி, நான் சொல்லுங்க, அதானியும் அம்பானியும் அதானியும் மோடியும் ஒண்ணுங்க, நண்பருங்க, விட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரி விமானம் இல்லாம கூட போவாரு, அதானி இல்லாம போக மாட்டாருங்க. நீங்க அதுக்கு எதிரானவங்க தானே, கண்டுபிடிங்க, சொல்லுங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு பேருல வந்திருக்கு, இந்திய அரசு பொது நிறுவனத்தில் இந்த மாதிரி ஊழல் பண்ணான்னு வந்தா நீங்க கண்டுக்க தேவையில்ல. தமிழ்நாடுன்னு உங்க ஸ்டேட் வந்துருச்சு இல்ல, திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு பேர் வந்துருச்சு இல்ல, சொல்லு. ஒரு விசாரணை குழு அமைச்சிடலாம்ல கண்ண, இதுக்கு வருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், நேத்திக்கு வந்த நியூஸ் உடனே செந்தில் பாலாஜி அவருடைய டிபார்ட்மெண்ட் லாக்காவுக்கு சொல்லியிருக்காரு, அடுத்து தொழில்துறை சொல்லுவாரு, அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா சேகரிச்சு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இன்னைக்கு சாயந்தரம் கூட இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் கூட சொல்றதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு சாயந்தரம் சொல்லலைன்னா அடுத்த வேற அதிகாரிகளை வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் அது நாளைக்கு சொல்லணும்னா சொல்லலைன்னா நீங்க யாருங்க சொல்றதுக்கு? கற்பனை, நீங்க யாரு அதை பத்தி கேட்கறதுக்கு? நான் தமிழ்நாட்டு சிட்டிசன். தமிழ்நாடு சிட்டிசன் தான். நீங்க போங்க, கோர்ட்டுக்கு போங்க. இந்த மாதிரி அமெரிக்கா நீதிமன்றத்துல சொல்லிட்டா இவங்க திருடுவாங்களா? இவங்க திருடுறது நாங்க கோர்ட்டுக்கு போங்க. நீங்க தப்பே பண்ண நாங்க திருடுனோங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க சார். சொல்லிட்டாங்க இல்லங்க, எவன் சொன்னவன் சொல்றான் அதிகாரி திருடிட்டேங்கிறான். எந்த அதிகாரி? அதை கண்டுபிடிப்போம். இல்ல, ஒரு அதிகாரியால் எங்களுக்கு அரசாங்கம் ஆணை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அதிகாரி 700 கோடி அடிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 700 கோடி அடிச்சுட்டான். சரி, அதை வந்து யார்? ஒன்றிய அரசு தான் இதை நீங்க வந்து யாரு என்னங்கிறத இது பண்ணி கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு வருமா? ஒன்றிய அரசு எழுதுங்க, தபால் எழுதுங்க, எழுது. இங்க இருக்கவங்களை வந்து ஒரு கட்டு வருவாங்க, இல்ல அங்க இருக்க சிபிஐயோ என்ஃபோர்ஸ்மெண்டோ அவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்க விசாரிக்க மாட்டீங்களா சார்? இங்க பாருங்க, இது வந்து ஒரு இன்னொரு கவர்மெண்ட் நமக்கு வராதுங்க, இது மாநில அரசுக்கு வராது. உங்களை போய் இங்க பாருங்க, சட்டம் தெரியாம பேசுறாங்க. இப்போ ஆந்திராவில போய் தமிழ்நாடு போய் விசாரிக்க சொல்லல, சத்தீஸ்கர்ல போய் விசாரிக்க சொல்லல, ஊர்ல இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்துக்குது. அது என்னையா ஈபில எவன் அதை பண்ணா அப்படின்னு பூர்வாங்க விசாரணை தொடங்கணுமா இல்லையா? பூர்வாங்க விசாரணை வந்து அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் லாக்கா பூர்வமா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்கும். அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டா நடந்துக்கும். என்ன பேசுறீங்க? நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு நடக்கல, அதிமுக ஆட்சி தான் நடந்து சொல்லிட்டு சொல்றாரு. யாரா இருந்தாங்க, யாரா இருந்தாங்க சார் நடத்துட்டோம். 20, அதாவது 2020, 24 சொல்லிடுங்க. 21ல 20ல தான் நடந்தது, 21க்கு மேல நடக்கலன்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும் சார். தீர விசாரிக்காம எதையுமே சொல்ல இயலாது. தீர விசாரிக்கணும் எப்படி? நீங்க இது வந்து அமெரிக்கா அரசாங்கம் நாங்க விசாரிக்க முடியாது. 20, 24 சொல்லிட்டாங்க சார். நீங்க ஏன் இந்த மாதிரி பறக்குறீங்க? அமெரிக்கா சொன்னாலும் நாங்க அது செய்ய இயலாது. உங்களுக்கு ஒரு லீடர் யாரு? எங்களுக்கு லீடர் யாரு? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு தபால். இது எப்பயுமே தான் ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி இவ்வளவு நடந்திருக்கு, அமெரிக்கன் கோர்ட்ல இந்த மாதிரி ஆயிருக்கு, இங்க யாரு என்னங்கிறது நீங்க விசாரிச்சா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? எது உங்களுக்கு லீடர் ஆனது? அது என்ன சந்தேகம்? ஒன்றிய அரசு தான் எல்லாமே கண்ணு, எல்லாமே ஒன்றிய அரசு தான் கண்ணு. ஒன்றிய அரசு எங்களுக்கு தக்கீது கொடுக்கும் கண்ணு. அதை பேஸ் பண்ணி அமெரிக்கனுடைய அங்க கோர்ட்டினுடையதை வச்சு பேஸ் பண்ணி எங்களுக்கு எழுதும். எங்களுக்கு எழுதின உடனே அதுக்கு பேர்ல நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க வந்து டக்குன்னு எல்லாம் போய் எதுவும் செய்ய இயலாது. அது ஏங்கிறது அதெல்லாம் ரகசியமா தான் விசாரிப்பாங்களே, அதிகாரமா விசாரிக்க சார். ஒரு 700 கோடி 2029 கோடியில பெரும்பான்மை நம்ம கூட இருக்கலாம், ஒரு 1000 கோடி கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, எது அதாவது சார் எவ்வளவு கிரிமினல் வாழ்க்கைன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நீங்க இந்த செந்தில் பாலாஜி வழக்குல சசிரேகாவும் சசிகலான்னு ஒரு பேர் அடிபட்டிருக்கும். அந்த பெண் தனக்கு சொந்தமான நிலத்தை
ஒரு பேங்க்ல அடமானம் வைக்கிறாங்க, 22 கோடிக்கு அடமானம் வைக்கிறாங்க. ம். அப்போ 22 கோடிக்கு அடமானம் வச்சா அந்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 40-50 கோடி இருந்திருக்கும். 22 கோடிக்கு அடமானம் வைக்கப்பட்ட அந்த நிலத்தை அந்த அம்மா ஒருத்தருக்கு ஒரு 10 புள்ளி சில்லறை, அதாவது நியரிங் 11 lakhsக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தராங்க. இது எந்த ஊர்லயாவது நடக்குமா? அப்போ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்களா? ஆனா பேங்க்ல அவங்க எவ்வளவு செட்டில் பண்றாங்க? வாங்கின அந்த 22 செட்டில் பண்ணிட்டாங்க. எவ்வளவு? 22,000 இல்ல, லட்சம் இல்ல, கோடி செட்டில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கும் அந்த நிலத்தை வாங்கினாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, இந்த 22 கோடி பணம் இருக்குல்ல, இது எப்படி செட்டில் ஆகுதுன்னா, இந்த அம்மா அந்த சசிகலா நினைக்கிற அந்த அம்மா ஒரு இந்த மின்ட் சோலார் பவர் இந்த மாதிரி மின்சாரம் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்திற்கு தமிழ்நாடு மின்சாரத்துறையோடு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. மின்சாரத்தை வாங்கிக்கிறோம்னு. மின்சாரத்தை வாங்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, ஒரு சாதாரணமா ஒரு 40 கோடி 50 கோடி வைங்க. இந்த 50 கோடியை அதில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுவும் வெளியே வந்துடுச்சு. புரியுதா? எப்படி டெக்னிக்கா அரசு பணத்தை எப்படி நவுத்துறாங்கன்னு. அப்பேற்பட்டவங்க இவங்க. ஓகே, ஒரு பக்கம் அதானி இஷ்யூ இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருவர் மட்டுமே ஆழத்துக்கு பிறக்கலன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அந்த ஒருவர் யாரு சார்? ஒருவர் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள பிறக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா, அவங்க கூட்டணி கட்சியோட துணை பொதுச் செயலாளர். அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒருவர் சொல்றது யார சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? மு.க. ஸ்டாலின் தான் சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு கடுப்பு. என்ன கடுப்புன்னா, அவரு எங்க கூட தான் இருந்தாரு, அவரை நீ அங்க போயா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சு அவருக்கு அதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதுக்கு அனுப்பிச்சிங்க? அது நாங்க அனுப்பல. சரியா? அவருக்கு வந்து அங்க வந்து ஒரு சீட்டு எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் இங்க வந்தாரு. இங்க வந்த உடனே இவர் எங்க மேல வந்து சேற்றை வாரி தூத்துறாரு. கட் பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து அங்க போய் நீ அவர்கிட்ட விலைக்கு வாங்கி காசு கொடுத்து ஒரு எம்பி சீட்டு வாங்கிங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்புறம் அமிச்சிட்டு இங்க இருந்தே அமிச்சிட்டு ஏன் நீங்க கொடுக்கல அவருக்கு? நாங்க அதான் சொல்ல வரேன். நீங்க பொண்ணு புரிஞ்சுக்கோங்க. இவர் இப்பதான் கட்சிக்கு வந்து ஜாயின் ஆயிருக்காரு. இவருக்கு வந்து உடனடியா நம்ம நாடாளுமன்றம் நீங்க தானே அனுப்பிச்சீங்க அவர் எம்பி சீட். கொஞ்சம் பொறுங்க சார், நான் சொல்றதுக்குள்ள என்னத்துக்கு துடிக்கிறீங்க? இல்ல மறைக்கிறீங்களா? நாங்க மறைக்கவும் இல்ல, எனக்கு எப்படிதான் வருது. நாங்க அனுப்பிச்ச இல்லையா, அவர் அங்க போய் ஜாயின் பண்றாரு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கூட இல்லைன்னு வச்சுக்கோ. அவர் அங்க ஜாயின் பண்றாரு. அவர் நெருக்கமாக நிர்வாகியா இருந்தார், முக்கிய நிர்வாகியா. இப்ப ஒண்ணும் இல்ல கண்ணு, இப்ப அங்க போய் ஜாயின் பண்றாரு. எங்க கட்சியில இல்ல, அவர் கட்சியில எங்க கட்சியில உறுப்பினர் இல்ல. ஐபேக்கோட இருந்தாரா இல்லையா? ஐபேக்ல இருந்தாருன்னா கட்சியில இருந்தாருன்னு அர்த்தமா? ஐபேக் யாருங்க வேலை செஞ்சது? யார் செஞ்சது? யாரு வேலை செஞ்சது? எங்களுக்கு தான் வேலை செஞ்சு. அது வேலை செஞ்சாக்கா அவரு வேலைக்காரவங்க தானே. நீங்க சொல்லுங்க, மேல சொல்லுங்க. சோ அவரு ஐபேக்ல வேலைக்காரரா தாங்க. நான் பொய்யா சொல்றேன். அங்க போய் அவரு அந்த கட்சிக்கு போறாரு. அவருக்கு அங்க எம்பி சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாரு. கடைசியில என்ன ஆகுது, அந்த எம்பி சீட்டும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க திமுக கூட்டணியில. ஆனா 2 தொகுதி தான், ஒன்று பொது தொகுதி, ஒன்று வந்து பட்டியலின மக்களுக்குரிய தொகுதின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ உடனே இது எங்கள் கட்சியில் புதுசாக வந்த ஒருத்தர் கொடுத்து ஏற்கனவே இருக்கவங்களை எல்லாம் கழட்டி விட்டோம்னா பிரச்சனை ஆகும். அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு சொல்கிறேன். யார் சொன்னது? நான் சொல்றேன், சொல்லி முடிச்ச பின்னாடி சொல்றேன். பொதுவா ஒரு கருத்து சொல்றது ஒரு பாரு, அது என்னன்னா ஏற்கனவே பழையது அப்படியே தொடரட்டும், புதுசா ஒன்றும் எங்களுக்கு இப்படி மாத்த, ஒன்று பொது தொகுதி, ஒன்று வந்து இந்த தொகுதின்னு ரிசர்வ் தொகுதின்னு நீங்க மாத்த வேண்டாம். எங்களுக்கு 2யுமே ரிசர்வ் தொகுதியை கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நீங்க கொடுத்தீங்களா? நாங்க கொடுத்தோம். அவங்களே கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? நான் பக்கத்துல இருந்தேனா? இல்ல அவரே சொல்லியிருந்தாரு ஒரு பொது வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சொன்னாரு பொது தொகுதி வேணும்னு சொன்னாரு, பொது தொகுதி வேணும்னு சொன்னாரு. கடைசியில இவருக்கு கொடுக்கணுங்கும் போதுதான் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவர் சொன்னாரு, நீ அங்க போய் ஒரு தொகுதி வாங்கிக்கோ, நாங்க தந்துடுறோம்னு தான் திமுக வந்து அவர் அங்க அமிச்சாங்கன்னு தானே சொன்னாங்க. சொன்னீங்க. ஆமா கண்ணு, அது இல்ல ஏங்க. அப்போ
திமுக பேச விடாம நீங்க இப்படி எல்லாம் கள்ளத்தனம் பண்ணாதீங்க. திமுகவுல இருந்து ஒரு ஆள் வந்து அங்க போய் நின்று காசு கொடுத்துட்டா அவங்க எங்க கிட்ட இருந்து சீட்டு கேட்பாங்க, நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாருன்னு சொல்லுங்க. அப்போ அதே திமுகவுல இருந்து அது கொடுக்க கூடாதுன்னு தடுத்தது யார்? அது சொல்லுங்க. கொடுக்க கூடாதுன்னு தடுத்தது யாருன்னா அவங்க கட்சியினுடைய மற்ற ஊழியர்கள். அவரு திமுக காரணம் கொடுக்காதா? ஆமாங்க, அவங்க மற்ற அதர் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க பேச மாட்டாங்களா? கொடுக்கலையான்னு கேட்பாங்களா இல்லையா? அவங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு எதையாவது என்கிட்ட இருந்து புடுங்கணும். விசிகா தலைவர்கிட்ட கேட்பாங்க, என்ன தலை நேத்தான் வந்தாங்க அவனுக்கு கொடுத்துட்டேன்னு அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. விசிகாவில வந்து திமுகவுல கேட்டாங்கன்னு கதை விடுறாரு. திமுக அதைத்தான் அவங்க தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. தலைவர் இது எங்களுக்கு கட்சியில பிரச்சனை வந்துடும் ஒத்துக்கணும் விட்டார். திமுகல இருந்து ஒரு முக்கிய நபர் வந்து அங்க போய் சீட்டு வாங்கின்றாரு. அதே ஆளு இந்த நாய் அங்க போயிடுச்சா, அங்க போய் கேட்டா கொடுத்துருவோமா அப்படின்னு திமுகல இருந்து ஒருத்தர் தடுக்கிறாரு. அவர் யார்? திமுகல இருந்து யாரும் தடுக்கலாம் கொடுத்துருப்பீங்களா சார்? அவங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அனுப்புது சார். இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள அவங்க கூட்டணியில உள்ள பேரம், அதுக்கு வந்து காமாட்சி நாயுடு வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல நான் அந்த பேர் தெரியல ஐயா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அந்த பேரை நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லுங்க.